ஐந்து கரத்தோனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தாள் இணை மீதைங்களுக்கு வணக்கம். இது 2025 குரு பயிற்சிக்கான ராசி பலன். வரக்கூடிய மே மாதம் 15ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து பயிற்சியாகி மிதுன ராசிக்கு போகிறார் குரு பகவான். இது எந்த விதமான மாற்றத்தை கடகராசிக்கு தரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். கடகராசிக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துலேருந்து பல நன்மைகளை தந்துக்கிட்டு இருந்த குரு பகவான் இப்போ பயிற்சியாகி 12ஆம் வீட்டுக்கு வர்றாரு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். பொருளாதாரத்தில் ஏதாவது மாற்றங்கள் எதிர்பார்க்குறீங்க, ஒரு இடம் வைக்கணும், இல்லை பேங்க் சம்மந்தப்பட்டது ஏதோ ஒரு வகையில் பணம் வரணும்னு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் தாமதப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. குரு 12ஆம் வீட்டுக்கு போகிறதுனால யாருக்கையாவது பணம் கொடுத்து வாங்குறதே தொழிலாக செய்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது இந்த ஒரு வருஷத்துக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். சரி, 12ஆம் வீட்டில் இருந்தாக்கா எல்லாமே நெகட்டிவாக தான் நடக்குமா, விரையம் அலைச்சல் இந்த மாதிரி தான் இருக்குமா அப்படின்னா இல்லை. அங்கே இருக்கும் போதும் பல நன்மைகளை குரு பகவான் தந்தையை தீர்வார் உங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். சரி, என்ன விதமான நன்மைகள்லாம் நடக்கும் அப்படின்னா வண்டி, வீடு, சொத்து இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு மாற்றத்தையும் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். தாயாரோட உடல்நிலை மேன்மை அடையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ். படிச்சுட்டு இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக படிப்பு நல்லபடியாக வரும். நல்லபடியாக படிப்பில் மேன்மை அடைவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ். 12ல் குரு இருக்கிறது பார்த்திங்கன்னா சுப விரயங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக வேலை எப்படி சுப விரயங்கள் ஏற்படும் அப்படின்னாக்கா இடமாற்றம் ஏற்படுறது, ஒரு இடத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டுக்கு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்திக்கிறது மூலமாக தான் விரயங்கள் ஏற்படும் ஒழிஞ்சு தேவையற்ற விரயமாகவோ அலைச்சலாகவோ நிச்சயமாக இருக்காது அப்படிங்கிறதையும் நம்ம உறுதியாக சொல்லலாம். சரி, வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா வேலையில் நிச்சயமாக முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலையில் கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். உடல் ரீதியான பாதிப்பு இருக்குது, உடல்நிலை சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் மேன்மை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. ஏன் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா உங்களோட ஆயுள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய கடகராசிக்கு 8ஆம் வீடான கும்பராசியை குரு தன்னோட 9ஆம் பார்வையாக பார்க்கறதுனால கண்டிப்பாக உடல்நிலை மாற்றமும் உடல்நிலை தேற்றமும் ஏற்படும் அப்படிங்கிறதையும் நம்ம உறுதியாக சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் இதில் விஷயம். மொத்தத்தில் இது 12ஆம் வீட்டுக்கு குரு போய் மறைஞ்சு போச்சு, அவ்வளோதான், இனிமேல் நமக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். பல நன்மைகளை மறைந்த குருவும் தரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. தன்னோட பார்வையின் மூலமாக எப்பவுமே குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு சிறப்புகள் உண்டு. அந்த பார்வையோட சிறப்பை தான் நம்ம பார்த்திங்கன்னா 4ஆம் வீட்டை உங்களோட 4ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால அது மேன்மை அடையும் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதே மாதிரி 6ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு, அதாவது தான் நின்ற உங்களோட ராசிக்கு 6ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு, தனுசு ராசி குரு பார்க்குறாரு. அப்போ வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு மேன்மை அடைவாங்க அப்படிங்கிறத அதை வச்சு தான் சொல்கிறோம். தாய் வழி உறவுகளால் நன்மைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் வீடு தாய் வழி சொந்தத்தை கொடுக்குது. தாயாரோட இளையவங்களுக்கு அவங்களால் உங்களுக்கும் உங்களால் அவங்களுக்கும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. உங்களோட 8ஆம் பாவத்தை குரு பார்க்கறதுனால ஆயுள் பலம் நல்லாயிருக்கும், உடல்நிலை தேற்றம் அடையும், மருத்துவ செலவுகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சீராகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. மொத்தத்தில் மறைந்த குருவாக இருந்தாலும் தன் பார்வை மூலம் பல நன்மைகளை உங்களுக்கு தரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2025 குரு பயிற்சி முன்பு இருந்த மாதிரியான நற்பலன்களை தராவிடும் தனது பார்வையின் தீட்சத்தினால் ஓரளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய விதத்தில் அமையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. குரு மறைஞ்சிட்டாரு அப்படிங்கிறதுனால பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ பணம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, கொடுக்கல் வாங்கல் வச்சுருக்கிறவங்க மட்டும் பணத்தில் கூடுதல் கவனத்தோடு இருந்தால் போதும். மற்றபடி எல்லாருக்கும் பல நன்மைகளை கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி தந்தை தீரும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியும். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.